ஹாய், இன்னைக்கு நம்ம பயோகெமிஸ்ட்ரி பிட்ஸ்ல ரீசனிங் அவுட் கொஸ்டின் சீரீஸ் எபிசோட் 7 why there is clay colored stools in obstructive jaundice. ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நார்மலாக அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி தெரியணும். ஸோ நார்மல் பைல் ஃப்ளோ எப்படி நடக்கும்? லிவரில் நமக்கு தெரியும் பிலிரூபின் கான்ஜுகேஷன் ஆகி இருக்கும். அந்த பிலிரூபின்ங்கிறது எல்லோ பிக்மெண்ட். ஸோ அந்த பிலிரூபின் எல்லாம் சேர்ந்து நமக்கு பைலாக இருக்கும். அந்த பைல்ங்கிறது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஆர்கன் தான் நம்ம கால் பிளாடர். அது வந்து பைலை கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அந்த கால் பிளாடரில் கன்ட்ராக்ஷன் நடக்கும் போது என்ன ஆகும்னா அதில் உள்ள பைல் எல்லாம் செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடனமில் உள்ள ரிலீஸ் ஆகும் த்ரூ த காமன் பைல் டக்ட். இது அனாட்டமி. இப்போ இங்கே உள்ள போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இன்டெஸ்டைனில் உள்ள பாக்டீரியாலாம் அந்த பர்டிகுலர் பிலிரூபின் மேலே ஆக்ட் பண்ணி நமக்கு ஸ்டெர்கோபிலினா கன்வெர்ட் பண்ணும். அது ஒரு yellowish brown பிக்மெண்ட். அதனால தான் நமக்கு நார்மல் ஸ்டூல் கலர் yellowish ப்ரௌனாக இருக்குது. இப்போ அப்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, பைல் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மோஸ்ட் காமன் காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் ஸ்டோன் ஆர் டியூமர். கால் ஸ்டோனுங்கிறது பித்தப்பையில் உள்ள கல். டியூமர் அப்படிங்கிறது அதாவது ஹெட் ஆஃப் பேன்க்ரியாஸில் ஒரு டியூமர் இருந்தால், ஹெட் ஆஃப் பேன்க்ரியாஸ் எங்கே வரும்னா அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடனம்குள்ளே வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்கள் அனாட்டமி ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ஏதாவது கேன்சர் இருந்தாலும் அது இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடனத்தை அழுத்துறதுனால அப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். இது ரெண்டு தான் காமனஸ்ட் காசஸ். ஸோ இந்த காமன் பைல் டக்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா பைல் வந்து இன்டெஸ்டைன்குள்ளே போகாது. ஸோ அதனால இன்டெஸ்டைன்குள்ளே போகாதனால பாக்டீரியல் ஆக்ஷன் நடக்காதனால நமக்கு ஸ்டெர்கோபிலினோட ஃபார்மேஷன் இருக்காது. ஸ்டெர்கோபிலின் ஃபார்மேஷன் இல்லாதனால ஸ்டூர் அப்பியர்ஸ் pale light colored or clay colored. அதுதான் முக்கியமான biochemical basis behind pale colored stools or clay colored stools in case of obstructive jaundice.